இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கடந்த 13 ஆண்டுகள் பயணத்துல நாம் தமிழர் கட்சி முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு. 8 விழுக்காடு வாக்குகளுக்கும் மேலாக வாங்கியிருக்கோம். 36 லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்படின்னா, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ ஆக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்க. விக்கிரவாண்டி தேர்தலை நீங்க கேக்குறீங்க, அது ரொம்ப சவால் மிகுந்த ஒரு தேர்தலா தான் நமக்கு இருந்தது. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாகவும் பேசுறாரு, சங்கிக்கு ஏன் விளக்கம் கொடுக்குறாரு கேட்கிறாரு. இல்ல, நான் பார்த்தது நோக்கம் அவரை நண்பனின் அடிப்படையில் அதுக்கு மாநில அரசு மத்திய அரசுல இருந்து ஒரு பிரதிநிதியை கூப்பிடுறாங்க. நீங்க அப்புறம் எதுக்கு நாங்க எதிர்க்கிறோங்கிற வெட்டி வீராப்ப காமிக்கிறீங்க மக்கள் மத்திய? அந்த மாதிரி கொள்கைக்கு புறம்பாக சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்போது கருணாநிதி குறித்து ஒரு பாடல் பாடினாங்க. அதன் பிறகுதான் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறாரு. ஆடியோக்கள் வெளியாகுது. அந்த ஆடியோவிலே காளியம்மாள் குறித்தும் நத்தம் சிவசங்கரன் குறித்தும் பேசியிருந்தாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்ஹான் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2024 முடிய போது 2025 வருது. ஒரு ஆண்டு காலத்துல நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இறுதியில எல்லாருமே பேசுவாங்க. அரசியல் ரீதியாக ஒரு கட்சி என்ன செஞ்சாங்க, மக்களுக்காக என்னென்ன தவறுகள் நடந்தது அப்படிங்கிறதையும் பேசலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2024 எப்படி இருந்துச்சு, நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி சாதனை என்னன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே வாழ்க்கையா இருக்குது அப்படின்னா அது தமிழ் மக்களுக்கு தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படி கடந்த 2024 ஒரு மிக்சட் எமோஷனல் பாக்ஸாக இருந்தது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே ஐயோ இவங்க போராடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு போய் ஆறுதலும் அனுசரிப்பும் நம்ம கொடுக்குற அதே வேளையில் இன்னொரு இடத்துல வேற ஏதாவது ஒரு போராட்டம் வெடிக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் 2024 அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்ல அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 13 ஆண்டுகள் பயணத்துல நாம் தமிழர் கட்சி முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு. 8 விழுக்காடு வாக்குகளுக்கும் மேலாக வாங்கியிருக்கோம். 36 லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்படின்னா, அது நாம் தமிழர் கட்சியினுடைய பயணத்துக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல் களத்துல எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சமரசம் அடைந்து 2 பெரிய துருவங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்திய அரசியல் அமைப்புல இருக்கு. எங்க போய் பார்த்தாலும் ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஒன்று அதிகாரம் ஒன்று எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இல்ல மாற்றம்னா இப்படித்தான் உண்மையான மாற்றம் இருக்கணும் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய வகையில நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கு. அதுல உண்மையாகவே எப்பவும் சொல்லுவோம்ல, வந்தோம் இருந்தோம் செத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த மக்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கும் நலன் பயன் பெறக்கூடிய அளவுல ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு போகணும். அதான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, இஃப் யூ ஷுட் நாட் பி forgotten as soon as you're dead and rotten, either you write worthy reading or do things worthy writing என்றாரு. அதாவது நீங்க இறந்து விட்ட பிறகும் உன்னை மறந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா நீ எழுதுறதுக்கு ஏதேனும் நல்லதை செஞ்சுட்டு போ, அல்லது ஏதாவது நல்லதை எழுதிட்டு போ அப்படிங்கிறாரு. அப்படி இந்த காலத்துல மக்களுக்காக நின்றோம் அப்படிங்கிற நிறைவு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உண்மையான சமூக மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தமிழக அரசியல் சூழல்ல ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் இப்படின்னு தொடர்ச்சியாக மக்களை எதேச்ச அதிகாரத்தோட ஆளக்கூடிய மனப்பக்குவம், இதனால துன்பப்படக்கூடிய ஒரு தரப்பு, அதை எதிர்த்து கேள்வி கேட்டு போராடக்கூடிய ஒரு தரப்பு, நாங்க தொடர்ச்சியாக இதைத்தான் செய்துட்டு வருவோம் அப்படிங்கறது ஒரு தரப்பு. அப்படி மக்களுக்காக நாங்கள் என்றுமே அதிகாரம் வருவது வரைக்கும் நாங்க போராடிட்டே இருப்போம் மக்களுக்காக. அதிகாரம் ஒருவேளை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவோம் அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி பயணிச்சிருக்கு. அதைத்தான் 2024 சாதிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சொன்னீங்க, அதுல சின்னம் மாறி இருக்கு, விவசாய சின்னம் போயிட்டு மைக் சின்னம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது நடந்தது 2024 தான். அதை பத்தி தடைகள் இல்லை அப்படின்னா அப்புறம் நமக்கு எப்படி உங்களுக்கு ஒரு நீங்க எப்படி உங்களை எவால்வ் பண்ணிப்பீங்க, நீங்க எப்படி ஒரு மெருகேத்துக்குவீங்க உங்களை, இல்ல உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்க அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் வச்சுதான். நாம் தமிழர் கட்சிக்கு திட்டமிட்டு சின்னங்கள் பறிக்கப்பட்டது. குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ, தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் எங்களுக்கு சின்னமே அறிவிக்கப்படல. அது வரைக்கும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே இருந்தவங்களுக்கு
இந்த கட்சினா இதுதான் சின்னம் அப்படிங்கிறத விட இந்த சின்னத்துக்கு இந்த கட்சி தான் பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் பதிப்பு வந்து இங்க இருந்துட்டே இருந்திருக்கு. அதையும் வந்து அந்த ஒரு சேலஞ்சையும் டிஃபீட் பண்ணியிருக்கு நாம் தமிழர் கட்சி தான் பார்க்கணும். உங்களுடைய சின்னத்துக்காக இல்லை, உங்களுடைய எண்ணத்துக்காகத்தான் வாக்கு செலுத்துவோங்கிற அந்த ஒரு மாற்றத்தை, குறிப்பா மக்களவை தேர்தலுங்கும் போது அது பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல்னு மக்களுக்கு தெரிந்தும் கூட எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு 36 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அது எங்களுடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும். இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாரையும் நம்பி இந்த மலைகளையும் மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற முடியல. அப்ப இது எல்லாத்தையும் காக்கக்கூடிய ஒரு கொள்கை கொண்ட அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்போ தேர்தல் குறிப்பிட்டிருந்தீங்க. 2024 தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி தேர்தலும் அங்கேயே நடந்தது. அதுல வந்து பெரிய அளவுல வாக்குகளும் வாங்கல, வெற்றியும் கிடைக்கல அப்படின்னு பார்க்க முடியுது. இடைத்தேர்தல் போன EVKS இளங்கோவன் வெற்றி பெற்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறல. இப்போ மறுபடியும் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றி சொல்லுங்க. 2024 நடந்தது. இப்போ வெற்றி தோல்விக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா களத்துல நிக்குதானா? இல்ல. நாம் தமிழர் கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆட்டோகிராட்டிக் சிஸ்டமை உடைத்தெறியணும். இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் சரியில்லைன்னு பல பேர் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சரியில்லை அப்படிங்கறத இங்க மக்களுக்கு உணர்த்துறதுக்கு ஒரு தரப்பு தேவைப்படுது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க ஆளும் வர்க்கம் என்னதான் எங்களை விட பழமையான கட்சியா இருந்தாலும் 13-14 ஆண்டு நிறைவு பெற்ற ஒரு கட்சியை பார்த்துத்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும் போது உண்மையாகவே நாங்கள் வந்து அவங்களுக்கு முன்னோக்கி சென்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. விக்கிரவாண்டி தேர்தலை நீங்க கேட்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப சவால் மிகுந்த ஒரு தேர்தலாக தான் நமக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு இடத்துல குவியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கடந்த முறை ஈரோடு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த முறை விக்கிரவாண்டி தேர்தல் இருந்தது. அதிலும் குறிப்பாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் ஜாம்பவான்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் அங்க இருக்கும்போது எந்த பின்புலமும் இல்லாம, எந்த அரசியல் பின்புலமோ இல்லை எந்த பணபலமோ இல்லாத ஒரு கட்சி வந்து நேர்மையாக இடைத்தேர்தல் வச்சாலும் அது ஜனநாயக முறையில வந்து மக்களுக்கான ஒரு வெற்றியான தேர்தலாக அமையணுங்கிறதுக்காண்டி அந்த களத்துல நின்று இருக்கோம். இப்ப நாங்களும் இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சரி 500 கோடி செலவு பண்ற இடத்துல அங்க வந்து ஒரு 250 crores செலவு பண்ணா போதுங்கிற நிலைமை இருந்திருக்குமே தவிர்த்து நாம் தமிழர் கட்சி இருந்தனால அங்க இன்னும் ஒரு கடுமையான போட்டி அங்க நிலவச்சு இன்னும் அவர்கள் வந்து ஜனநாயக முறையில வெற்றி பெற முடியாது அப்படிங்கறத அவர்கள் நிரூபித்த ஒரு வெளிப்பாடாவே நான் வந்து அதை தேர்தல் அதிமுக போட்டி இல்லை இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது கிடைக்கல. மக்கள் வந்து பெரிய தேர்தல் 2024 2021 அந்த மாதிரி தேர்தல்கள்ல வாக்கு செலுத்துறாங்களே தவிர இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ ஆக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கல. அதுதான் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் வரைக்கும் வந்து நீங்க வந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்தோட விதிமுறை இருக்கு. ஆனால் அந்த தொகையை மட்டும்தான் செலவு செய்தா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உண்மையாகவே நேர்மையாக இவர்கள் தேர்தலை அணுகுறாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கு என்ன சொல்றது, நபிகள் நாயகத்தோடைய கூற்றத்தை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நீங்க வந்து லஞ்சம் கொடுப்போர் லஞ்சம் வாங்குவோர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதற்கேற்ற போல்தான் இங்க வந்து அரசும் நடக்குது. அதே மாதிரி நபிகள் தான் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் நேர்மையாளர்கள் இங்க வாழ்வதே கடுமையான காலமா இருக்கும், அந்த காலம் வந்து கையில் நெருப்பு துண்டை வந்து ஏந்திட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த காலம் இந்த காலமா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு நேர்மை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றது, அந்த வார்த்தையே இந்த டிக்ஷனரியில இருந்து தமிழ் அகராதில இருந்து எடுத்துணுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையில தான் மக்கள் இருந்துட்டு இருக்கோம். இவங்க உண்மையும் நேர்மையுமா தேர்தலை வந்து சந்திச்சு அவங்க வெற்றி அடைஞ்சு நாங்க தோல்வி அடைஞ்சா அது ஒரு ஜனநாயக வெற்றியாக நாங்களே கொண்டாடுவோம். அதற்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அப்படி பார்க்கும்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்டாக்டா எங்களுக்கு 2021 தேர்தலில் வாக்களித்தவர்கள் அப்படியே வாக்கு செலுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போதே அப்போ எங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் ஒரு அறிவார்ந்த அல்லது இதுதான் சரியானது அப்படின்ற உண்மையான மாற்றத்தை தேர்வு செய்தவர்களுடைய வாக்காக நாங்க பாக்குறோம். அது உண்மையாக ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு நல்ல நற்சான்றாகவே நாங்க வந்து அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தேர்தல்களை தாண்டி ஏன்னா அங்க வந்து எவ்வளவோ காசு புழங்குச்சு, உங்களுக்கு தெரியும், என்னென்னமோ கொடுத்தாங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க. ஈரோடு பை எலெக்ஷன்ஸ் மாதிரி விக்கிரவாண்டியிலும் நடந்தது. தேர்தல்களை தாண்டி மக்கள் பிரச்சனை மக்கள் போராட்டங்கள்ல வந்து ஒரு கட்சி நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கட்சி தலைவர்களும் வந்து நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நாம் தமிழர் கட்சி 2024 நடத்திய போராட்டங்கள் அல்லது மக்கள் போராட்டங்கள்ல நின்றதை பத்தி சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மக்களினுடைய
பக்கம் வந்து அவர்களுடைய எல்லா என்ன சொல்றது துன்ப காலங்களையும் கூட உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது. எந்த சிக்கலை வேணாலும் எடுத்துக்கலாம். அது பரந்தூர் விமான நிலைய போராட்டமா இருக்கட்டும், இல்ல சாம்சங் ஊழியர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், இல்ல இந்த சிறப்பு முகாமை வந்து உடை தெரியணும் அப்படிங்கிறதுக்கான அந்த முழக்கமாக இருக்கட்டும். அதே மாதிரி மிச்சாங் புயல் அப்போ இன்னைக்கு வந்து 6 மாசம் மழை 6 மாசம் வெயில கையாள்வதற்கான திறம்பட அரசுகள் இங்க இல்லாத காரணத்தினால எப்போதும் வந்து வாலண்டியர்ஸ் வந்து முன்னாடி நின்று ஃப்ரண்ட் லைன்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி அந்த மிச்சாங் புயலை நிவாரண உதவி செய்து மக்களுக்கு மத்தியில நாம நின்றதாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை ஆண்டு காலமாக இந்த திமுகவினுடைய அதிமுகவினுடைய மேனிஃபெஸ்டோஸ்ல அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல காவிரியை மீட்டு தருவோம், காவிரி நதிநீரை சரியான பங்கிலே நமக்கு பெற்று தருவோம்னு எத்தனை முறை மேனிஃபெஸ்டோஸ் இருந்தாலும் இன்று வரைக்கும் மக்கள் கூட்டம் வந்து அதற்காக போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. அதுவும் அரசியல் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி எல்லா முறையும் வந்து முன்னெடுத்திருக்கு. நாங்க செய்த போராட்டத்தின் விளைவாகத்தான் நாங்க வந்து உங்களுக்கு தெரியும் அங்க மேலாண்மை குழுவையும் அமைக்கப்பட்டது இல்லையா, நீர் மேலாண்மை குழுவையும் வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டது. அப்படி இந்த முறையும் சரியான நதிநீர் பங்களிப்பு வந்து பங்கீடை வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்றதுக்காக தமிழ்நாடு முழுக்க தழுவிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கு. அதே தொடர்ச்சியாக நீங்க பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு வரைக்கும் அமைக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியாக இருக்கும். 800 நாள் கடந்து மக்கள் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நீர்நிலை பகுதி அப்படிங்கறத தொடர்ச்சியாக நாங்க வச்சிட்டு இருக்கோம். அது இல்லாம சட்ட ரீதியாகவும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திலேயே இல்லைனாலும் அந்த வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகாரத்துல இருக்கிறவங்க ரொம்ப அமைதி காத்து அதை வந்து வரவேற்று மௌனித்து என்ன சொல்றது வரவேற்றுட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். இன்னும் 2026 இவங்க வெற்றி பெற்றா கட்டாயம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற ஆட்களுக்கு வந்து புரிதலாக இருக்கு. இதே மாதிரி நீங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், இந்த பக்கம் செவிலியர்கள், இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள்னு சொல்லி எல்லோருடைய துன்பத் துயரத்திலும் நாம் தமிழர் கட்சி கூட இருந்திருக்கு. அவர்களுக்காக நாம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கான சரியான நாம தேர்தலை வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றோம், எங்களுக்கு வாய்ப்பளிங்க, உங்களுக்காக நாங்க நிற்போம், உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து செய்து தரல அரசு அப்படின்னா உங்களோட இருந்து மக்களாக இருந்து போராடி அதை பெற்று தருவோம்னு சொல்ற ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வாக்கு கேட்டிருக்கு. அதை உண்மைப்படுத்தி கொண்டு இன்னைக்கும் இருக்கு களத்துல அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இப்படி எல்லா போராட்டம் குறிப்பா இன்னைக்கு அண்மையில டங்ஸ்டன் போராட்டம் உங்களுக்கு தெரியும். டங்ஸ்டன்ல வந்து பிப்ரவரியிலே அவங்க வந்து இது கொடுத்துட்டாங்க, அதாவது ஏலத்துக்கு வந்து ஆமா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நவம்பர்ல வந்து இது எல்லாத்தையுமே இவர்கள் வரவேற்கும் போது நாம் தமிழர் தான் நாங்க அங்க வந்து போராட்டம் பண்ண போறோம் சொன்னோன்னே அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் இருக்கிற வரைக்கும் வந்து டங்ஸ்டன் வராது அப்படிங்கிற அந்த பதிவை செய்தார். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி தேவைப்படுது. இவங்களுடைய என்ன சொல்றது சமூக சீர்கேடுகளை விளைவிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரும்போது நாம் தமிழர் கட்சி போன்ற சமூக இயக்கங்கள் சமூக கட்சிகள் இங்க வந்து இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக ஒரு பாடமாக ஒரு பாடமாக நாம் தமிழர் கட்சி விளங்கிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி போராட்டங்களுக்கு வந்து அரசு செவி சாய்க்குதுன்னு பார்க்க முடியுமா? ஏன்னா இப்போ மருத்துவ கழிவுகள் கேரளாவில இருந்து கொட்டுறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தான் பேசிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் இப்ப சமீபத்துல பேசின பிறகுதான் இந்த தீர்வு வந்திருக்கு. எல்லா மருத்துவ கழிவுகளையும் எடுத்துட்டு உங்களுக்கு கலெக்டர் கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? எப்போது வந்து இது பெரும் அளவுல பேசப்பட்டு 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கேரள கழிவுகள் கொட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இங்க தொடர்ச்சியாக இதை குறித்து நாம அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டே இருக்கு. ஆனால் ஆக்கப்பூர்வமான நகர்வுகள் வந்து இங்க எடுக்கக்கூடியது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல்ல இந்த இப்ப வந்து சொல்றாங்கல்ல கொண்டு வந்து கொட்டப்பட்ட கழிவை வந்து கொண்டுட்டு போக சொல்லிட்டோம் அப்படின்ட்டு 3 ஆண்டுகளை யாரு சிஎம்மா இருந்தா? நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணுங்கிற மாதிரி அடிக்கடி இவரை வந்து ஐயா நீங்க தான் ஐயா முதல்வர் அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்கு. இல்ல அததான் நான் சொல்றேன், ஆக்கப்பூர்வமா யார் செய்தார்கள் அப்படிங்கிற கேள்விதான் இங்க இருக்கு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க எங்க கிட்ட கொண்டு வந்து கொப்பையை கொட்டுங்க, நாங்க வந்து உங்ககிட்ட வந்து அதையே செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது ஆக்கப்பூர்வமான அரசியல். நீங்க கொட்டுங்க நாங்களும் திருப்பி கொட்டுவோம் சொல்றது அரசியலா? அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்ன செய்தது, அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டது. எதனால இவங்க ஒரு ஒப்பந்தத்தை அங்க வைக்காம எப்படி அவர்கள் வந்து இங்க கொட்டுவாங்க? தமிழக அரசு கேரள அரசோட உங்களுடைய வேஸ்ட் நாங்க மேனேஜ் பண்றோம்னு சொல்லின அந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில தான் நீங்க வந்து கொட்டுறாங்க. அப்ப இதை ரெகுலேட் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்கு. அரசாங்கம் எடுத்து பார்க்கணும், குப்பைகளை சரியா வந்து அகற்றப்படுதா, அது வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணப்படுதா, அது சரியான இடத்துல போய் கொட்டப்படுதா, இதெல்லாம் ஏன் ரெகுலேட் பண்ணாம இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குல்ல. தமிழக அரசு மேலேயும் இதுல பிழை இருக்கு அப்படிங்கிறத நாம ஆய்வு பண்ணி நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி
ஒரு என்வாயன்மெண்டல் ஆக்ட் படி, ஆக்ட் 15 படி இவர்களுக்கு இந்த மாதிரி தவறுகளை செய்யறனால சூழலியல் கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை இவங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்ட ரீதியாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அப்ப இந்த கோணல்கள்லையும் நாம் தமிழர் கட்சி அணுகி அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெட்டிஷனை போய் நாங்க மனு போடுறோம் கலெக்டர் கிட்ட. அதற்கு பிற்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு நகர்வு முன்னெடுக்கப்படுதே தவிர்த்து இதுல நாங்க பேட்ச் குத்தி மக்களுக்கு நல்லது நடந்தா நல்லது தானே, அவ்வளவுதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இதுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு தடுப்பு குரலாக நாம் தமிழர் கட்சி இருந்தால்தான் நாங்க எங்களுடைய தவறுகளையே நாங்க பார்ப்போம். இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், எதுக்கு அரசு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது? மக்களுக்கான நல்லாட்சி கொடுக்கறதுக்கு தானே. ஆனா ஒவ்வொரு முறையும் இது சிக்கல் இது பிரச்சனை அப்படிங்கறத நம்ம உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இங்க இருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆண்டு சீமான் அவர்கள் சந்திச்ச சந்திப்புகள் பெரிய அளவுல பேசப்பட்டது. அண்ணாமலை அவர்களை சந்திச்சதும் அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததும் பெரிய அளவுல பேசப்பட்டது. இது குறித்து சொல்லுங்க. இல்ல சகோதரர் அண்ணாமலை அவர்களை சந்திச்சது அங்க 2-3 ஆக்சிடென்டலான விஷயங்கள். ஒண்ணு ஐயா சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் இறந்த போது சந்திச்சாங்க. அது அவரும் வந்திருந்தாரு. அதே மாதிரி சீமான் அவர்களும் போயிருந்தாங்க. அதே போன்றுதான் அண்மையில ஐயா EVKS இளங்கோன் அவர்கள் இருந்த போது அப்ப நேர்ல சந்திச்சிட்டாங்க. அதை தாண்டி ஒன்றும் பெரிய சந்திப்பு இல்லை. ஆனால் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த போது அதற்கு நிறைய தவறான காரணங்கள் கற்பிக்கப்படுது. ஆனால் அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு அன்பின் நிமித்தமான சந்திப்பு அப்படின்றத ஒரு அறிக்கை மூலமாகவே நம்ம தெரிவிச்சிருந்தோம். அதை அடிப்படையா வைத்து பல பேரும் பல விதமா பேசினதை நம்மளால பார்க்க முடியுது. அவர் சர்ச்சைக்குரியவர் இல்ல, சத்தியத்துக்குரியவர் அப்படிங்கிறத திருப்பியும் நினைவுபடுத்த வேண்டிய இடத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி அதை பேசிதான் வந்தது. ஏன்னா சங்கின்னு சொல்லிட்டாரு, சங்கினா நண்பன் சொல்லிட்டாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த போது நம்ம என்ன சொல்றோம், இல்ல சங்கி என்றால் சகதோழன் என்பதை துளசிதாசரே ராமாயணத்தை மொழிபெயர்த்த ஹிந்தியில மொழிபெயர்த்தவரே பதிவு பண்ணியிருக்கிறார். அது இல்லாம இங்க எத்தனையோ முறை அவருக்கு ஆதரவாகவும் பிஜேபி RSS ஆதரவாகவும் பேசுறாரு. சங்கிக்கு ஏன் விளக்கம் கொடுக்குறாரு இல்ல, நான் பார்த்தது நோக்கம் அவரை நண்பனின் அடிப்படையில, அவர் நட்பின் அடிப்படையில அப்படின்றதுதான் அவருடைய எண்ணம். நீங்க அதற்கு அப்படிதான் பொருள் கற்பிப்பீங்க அப்படின்னா தவறாதான் கற்பிப்பீங்க அப்படின்னா அதற்கு பொருளே நண்பன் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படிங்கறதான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க உண்மையான சங்கிகளாக இருக்கக்கூடியவர்களே திமுகவினரை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இந்த அரசும் அதிகாரமும் பிஜேபி உள்ள வந்துரும்னு பயம்படுத்தி தானே இவங்க ஆட்சி அமைச்சாங்க. 3 ஆண்டுகள் இவர்கள் 3 முறை திருப்பி இவர்கள் 3 முறை இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இல்ல இவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் இப்ப பிஜேபி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இன்னைக்கும் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிஜேபி இருக்குல்ல, பிஜேபி தொடர்ச்சியா இருக்கு. இவங்க வந்தனால பிஜேபி ஏதாவது பண்ண முடிஞ்சதா? ஒன்னும் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எல்லா நிகழ்வுகளுக்கும் பிஜேபியோட லீடர்ஸ கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஐயா ராஜ்நாத் சிங் அவர்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட இங்க இருக்கக்கூடிய திமுகவோட எம்பிக்கள் எதிர்ப்பு தானே தெரிவிக்கிறாங்க. அவங்க செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் அதாவது எது நாடகம் எது உண்மை முகம் அப்படிங்கறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதற்கான ஒரு பார்வையை நம்ம எப்பவுமே வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இப்ப சும்மா சொல்லுவாங்க நாங்க பிஜேபிக்கு அகேன்ஸ்ட்னு. ஆனா இந்த ஒரு கேலோ இந்தியானா மோடி அவர்களை கூப்பிடுறது, ஒரு ஒலிம்பிக்னா அதுக்கு மோடி அவர்களை ஒரு பிரதிநிதியை கூப்பிடுறாங்க. நீங்க அப்புறம் எதுக்கு நாங்க எதிர்க்கிறோங்கிற வெட்டி வீராப்ப காமிக்கிறீங்க மக்கள் மத்தியில? அரசு நிகழ்வுல பங்கேற்கலாம்ல. நீங்க நானே வெளியிட்டு அரசு நிகழ்வு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. அதுக்கு கேட்டதுக்கு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க நம்மளுக்கு தெரியும். எப்படி பம்மிட்டு போனார் நம்மளுக்கு தெரியும். அது மாநிலம் நடத்திய நிகழ்வு, அது ஒன்றிய அரசோட சேர்ந்து நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் மழுப்பல் செய்தாருன்னு நமக்கு தெரியும். இப்படி அவர்கள் தொடர்ச்சியாகவே அவர்கள் வெண்சாமரம், அதாவது குறிப்பாக பாஜகவுக்கு வெண்சாமரம் வீசியவர்கள் தான் இவர்கள். ஏன் மோகன் பகவத் RSS மோகன் பகவத் வராரு அப்படின்னு ஜியோ பாஸ் பண்ணவங்க தானே இவங்க. அங்க சாலையில இருக்கக்கூடிய விளக்குகளை பராமரிங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஜியோ பாஸ் பண்ணுச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இவர்கள் அவங்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடியவர்கள் தான். ஆனா பின்னாடி மக்கள் கிட்ட காமிக்கிற முகம் என்ன அப்படின்னா நாங்க பிஜேபியின் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு காமிச்சுக்குவாங்களே தவிர்த்து உண்மையாகவே உள்ளபூர்வமாக இவங்க சரி நீங்க அதானிய எதிர்க்கிறீங்க, நாடாளுமன்றத்துல 40 உப்பு மூட்டைகளை நாம அனுப்பிச்சு வச்சோம், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நாங்க போராடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே அதானி குழுமத்தோடு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் வைத்திருக்கிறதா இல்லையா? 42,000 கோடி அளவுல இவங்க முதலீடு செஞ்சிருக்கிறாரா இல்லையா? அது அவர் ஒரு நேர்மையற்றவர் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, அவரை எதிர்த்து நீங்க நாடாளுமன்றத்துல போராடுறீங்கல்ல. இங்க தமிழ்நாட்டின் ஊழல்
துறை வந்து அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஏற்கனவே அதிமுக அரசின் போது 3000 கோடிக்கு நிலக்கரி ஊழல் செய்திருக்கிறார் அதானி அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க தானே எதிர்க்கட்சியா இருக்கும்போது சுமத்துனீங்க. இப்பவும் உங்களுக்கு வெளிப்படையா தெரியும்ல. அதற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஊழல் ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் மக்களே வழக்கு போடணும், மக்களே வந்து இதற்காண்டி நாங்க வந்து சட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னா அரசுன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? அதிகாரம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? அப்ப எல்லா துன்ப துயரங்களும் மக்கள் அனுபவிக்கணும். நீங்க வெளியில ஒரு வேடத்தை போட்டிருப்பீங்க, நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு. உங்களுடைய நாடகம் உறுதியாக ஒரு நாள் அம்பலப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. ரஜினி சந்திப்புக்கு முன்பு வந்து விஜய் அவர்கள் கூட சந்திச்சேன், அவரோட அரசியல் பேசினேன் அப்படின்னு சொன்னதும், அவருக்கு ஆதரவா பேசிட்டு பிறகு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதும் 2024 நடந்திருக்கு. அந்த அரசியல் குறித்து இல்ல, நம்ம எப்பவுமே வந்து இன்னைக்கும் சகோதரர் விஜய் அவர்கள் உறவு ரீதியாக ஒரு நட்பு, ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவு முறை தான் அவங்களுக்கு இன்னும் இருக்கும். ஆனால் கொள்கைன்னு வரும்போது அது பெற்ற தாயாகவே இருந்தாலும் அவங்களை எதிர்த்து தான் நம்ம வந்து கொள்கைக்கு உறுதியா நிக்க வேணும்ங்கிற அவசியம் இன்னைக்கு தேவைப்படுது. அப்போ இது அடிக்கடி தமிழ் சீமான் அவர்கள் மேடையில கூட சொல்லுவாங்க, பெற்ற தாயை யார் படித்தாலும் விடாதே, தமிழை தாயே படித்தாலும் விடாதே அப்படிங்கறது அடிக்கடி தமிழ் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கொள்கைக்கு புறம்பாக சகோதரர் விஜய் அவர்கள் அவருடைய அந்த கொள்கை விளக்க திருவிழால பேசும்போது அது கட்டாயமாக விமர்சனத்துக்கு உள்ளானது. ஏன் அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னாரு. அது எப்படி பாசிசமும் ஒரு சோசியலிசமும் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைத்திருந்தோம். அதே மாதிரி திராவிடத்திற்கு நேர் எதிர் சித்தாந்தமாக தமிழ் தேசியம் இருக்கிறது. தமிழ் தேசியம் அனைத்து உயிர்களுக்கான அரசியலை பேசுது சொல்றாரு. அவரு ஏத்துக்கல. மக்கள் வந்து நீங்க படத்தை வைத்து அரசியல் செய்வீங்க அப்படின்னா அப்படி மேம்போக்காக அரசியல் செய்வது தவறு அப்படிங்கிற சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதைத்தான் சீமான் அவர்கள் செய்திருக்கிறாங்க. படத்தை வைத்து இல்ல, படைத்தவர்கள், இன்னும் சாதனை புரிந்தவர்கள், அவர்களுடைய வரலாற்றை இன்னைக்கு மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர்கள் எடுத்துக்க வேண்டியதான் எல்லா தலைவர்களை பத்தியும். ஆனால் அவர்கள் வந்து விமர்சனத்துக்கே அப்பாற்பட்டவர்கள், மனித புனிதர்கள். அவங்களை ஹோலிஃபிகேஷன் பண்ணி மட்டும்தான் அவங்களை அரசியல் பண்ண முடியும் அப்படின்னா அது தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க இருந்து எடுத்து சொல்றோம். திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றல்ல அப்படிங்கிறத சகோதரர் விஜய் அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா 14 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கருத்தியலை ஒரு வெகுஜன மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். பலமுறை சிறைப்பிடித்து சிதைச்சிடலாம் நினைச்சாங்க. இல்ல நாங்கள் குன்றாம வந்து நிற்போம், நாங்க எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு வெறும் ஒரு கருத்தரங்குக்குள்ள ஒரு டிபேட்டுக்குள்ள இருந்த ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை கொண்டு போய் மக்கள் மத்தியில, வெகுஜன மக்கள் மத்தியில சேர்த்தவர் அப்படின்னு பார்க்கும்போது சீமான் அவர்களாக இருக்கிறாங்க. அப்படி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபார்ம் பண்ணிட்டு வந்த ஒரு தமிழ் தேசிய அரசியலை சக்குன்னு நீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு சொன்னா அது ஏற்க முடியாது. அது கொள்கையில பிழை அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தலைவராக நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செயல்பட்டு இருக்காருன்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து அது அவங்களுக்கு ஒரு மைலேஜா வேணா இருந்திருக்கலாம். சீமான் அவர்களோட பேச்சுக்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு விமர்சனமாகவும் ஆதரவாகவும் இருக்கும். 2024 அவர் பேசினது கருணாநிதி குறித்து ஒரு பாடல் பாடினாங்க, அது வந்து தவறா இருக்குன்ட்டு. அதன் பிறகுதான் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறாரு. அதன் பிறகு ஆடியோக்கள் வெளியாகுது. இந்த ஆடியோக்கள் சிக்கல் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு 2024 தான் நடந்திருக்கு. இது குறித்து இல்ல, இன்னைக்கு சர்ச்சை, அதாவது நாம் தமிழ் கட்சி ஒரு வளர்ச்சியை எட்டுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது. இன்னும் உலக வளர்ச்சிக்கான உகந்த கருத்தியலாக தமிழ் தேசிய கருத்தியல் இருக்கு. அப்ப அதை தொடர்ச்சியாக சொல்லும் போது மற்ற பொய்யான பிம்பங்களாக இருக்கக்கூடிய கருத்தியல்களை உடைக்க வேண்டிய, அம்பலப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கு. அப்ப திராவிடம் தான் எல்லாமே, திராவிடம் தான் படிக்க வச்சது, திராவிடம் தான் தூங்க வச்சது, திராவிடம் தான் சமைக்க வச்சது, திராவிடம் தான் பெருக்க வச்சதுன்னு எல்லாவற்றையும் இவங்க சொல்லும் போது நமக்கு ஒரு தேடல் தேவைப்படுது, ஒரு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவங்கள வந்து தொடர்ச்சியாக இங்க என்னென்னலாம் பேரை வச்சு மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றுதான் சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. என்னப்பா விட்டா ஒண்ணும் இல்லை. இப்ப அண்மையில நடந்த செய்தியா உங்களுக்கு தெரியும், கீழ்வெண்மணி படுகொலையை வந்து ஒரு விவசாயிகளுடைய சண்டை, அது வந்து ஒரு சண்டை, அவங்களுக்கான பிரச்சனை அப்படின்னு விடுதலை பத்திரிகை பதிவு செஞ்சிருக்கு. ஐயா பெரியாரனுடைய விடுதலை பத்திரிகை பதிவு செய்திருக்கு. அப்ப எல்லா போராட்டங்களும் வரலாறுகளை அழிப்பதை திராவிடம் செய்திருக்கு. வந்து அந்த செய்தி வந்து அப்படிதான் வந்திருக்கும். அதன் பிறகுதான் என்ன பிரச்சனைன்னு பார்த்திருப்பாங்க சொல்றாங்க. தேதியோடு குறிப்பிட்டிருக்கு, உங்களுக்கும் அந்த செய்தியை அனுப்புறேன். அப்படி வரலாறுகளை மறைக்கணும், இல்லை திருப்பி எழுதணும், இல்லை திருத்தி எழுதணும் அப்படிங்கிற போக்கை தொடர்ச்சியாக கடைபிடித்துட்டு வந்திருக்கு. அதை தேடி பார்க்கும்போது நமக்கு புரியுது. அதனால நாம் தமிழ் கட்சி வந்தா நம்மளுடைய மார்க்கெட் போயிடும், நம்மளோட வேல்யூ போயிடும். இவ்வளவு நாள் கட்டி காத்த இந்த கோபுரம், அதுவும் என்னது பிளாஸ்டர் ஆஃப்
பாரிசால செய்து கட்டப்பட்ட கோபுரம் வந்து இம்மிடியேட்டா தகர்க்கப்படும்ங்கிற அச்சம் வந்து திராவிடத்துக்கு இருக்கு. அதனால எங்களை நோக்கி எல்லா என்ன சொல்றது விமர்சன கற்களும் பாயும். அது வந்து விமர்சன கற்கள் அப்படிங்கறதுனால நாங்க வந்து அதை விட்டுட்டு போறோம். அதுவே வந்து வைர கற்களாக இருந்தா எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கு. அந்த ஆடியோ சர்ச்சைகள் நடக்கும்போது தான் எஸ்பி வருண் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்குமான அதுதான் இது திட்டம். இப்ப நாங்க வந்து ஒரு பாதையில போறோம், எங்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனையே எக்கச்சக்கமா இருக்கு. அதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கும் நம்மளுடைய அதிகாரத்தை நோக்கி பயணிப்பதற்குமான வேலைகளே வந்து பெரிய சுமையா இருக்கு. தாண்டி ஒரு அதிகாரிகளையும் நோக்கியும் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் டார்கெட் இல்ல, நான் அததான் சொல்றேன் அப்படின்னு நாங்க போயிட்டு இருக்கும்போது அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவங்கள ஒரு டிராப்புக்குள்ள சிக்க வைக்கணும், அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள சச்சரவை உண்டாக்கணும், அவங்களுடைய கட்சியினுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சச்சரவை உண்டாக்கணும். தேவையில்லாத ஆட்கள் யாரு டாம் டிக் அண்ட் ஹாரி எல்லாம் ஒரு அரசியல் தலைவர் கூட மோதணும்ன்றத வந்து விரும்புது, அதை திட்டமிட்டு செய்யுது அப்படின்னா அது எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அச்சப்படுவதனால் மட்டுமே அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதுலயே உட்கார்ந்து நாங்க வந்து அந்த அதே என்ன சொல்றது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல எங்களுடைய கனவும் இலக்கும் லட்சியமும் பெருசு அப்படின்னு அதை நோக்கி நாம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த ஆடியோவிலே வந்து காளியம்மாள் குறித்தும் நத்தம் சிவசங்கரன் குறித்தும் பேசியிருந்தாங்க. அவங்க கட்சி விட்டு வெளில போறாங்க, இல்ல கட்சியிலே தான் இருக்காங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் போனுச்சு. அது குறித்து இல்ல அதுதான் நான் சொல்றேன், தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடணும், அவங்களுக்கு கருத்தியல் ரீதியாக வந்து அவங்களை எதிர்கொள்ள முடியாது, நாம கேட்கக்கூடிய தர்க்கத்தின் பக்கம் அவங்களால நிக்க முடியாது, அதனை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியாது. அப்ப அவங்களை எப்படி வந்து வீழ்த்தலாம் அப்படின்னா பர்சனல் கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம், இல்ல அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய சிக்கல்களை வச்சு அவங்களுடைய பிரச்சனைய திருப்பியும் வந்து நெருப்பு மூடி விடணும், அவங்களே சண்டை பிடிச்சி செத்துருவாங்க அப்படின்னு நினைப்பு அவங்களுக்கு. இல்ல அதெல்லாம் கிடையாது, நாங்க எங்க வேலையை பார்ப்போம், எங்களுக்கான வேலை இழுக்கு, அதை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா நாங்க வந்து செய்துட்டு இருக்கோம். வெற்றிக்குமாரன் அவர்கள் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில வந்து ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில 2024 நடந்த ஒரு இன்னொரு சம்பவம் அதுதான். அது குறித்து உங்களோட இது கட்சியை சார்ந்தது இல்ல, கட்சிக்கு வெளியில நடந்தது. அப்ப என்னை கூப்பிட்டு நீங்க பேசும்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிகழ்வுகளும் போராட்டங்களும் இல்ல என்ன சொல்றது நிகழ்வுகளும் பேசுறது சரியா இருக்கும். அது இன்னொரு கட்சிங்கும் போது அதற்கு எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. வெளியில போயிருக்காங்க. சீமான் அவர்கள் கூட சமீபத்துல பதிவு பண்ணிருக்காங்கல்ல கட்சியை விட்டு வெளியில போனவங்க பத்தி. இல்ல அதுதான், அது அவங்க வெளியில போயிட்டாங்க, அவங்க பண்ணாங்க, அவ்வளவுதான். அது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டா நம்ம எடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஒண்ணுதான், இன்னைக்கு தனி மனித காழ்ப்புணர்ச்சியோ இல்ல தனி மனிதர்களுடைய விருப்பு வெறுப்போ சம்பாதித்து அதை நோக்கியோ அதை பத்தி பேசியோ அதை பத்தி டிபேட் பண்ணியோ கட்சியை வளர்க்கணும்னா முடியாது. எங்களுடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னு சொல்றோம், தமிழர்கள் உரிமை மீட்கப்பட வேண்டும் சொல்றோம். இது எல்லாத்தையும் சிந்திக்கிறவங்க கட்டாயம் வந்து உறுதியோடு இருந்து அந்த இலக்குக்காக பயணிப்போமே தவிர்த்து வேற எந்த வகையிலும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஆட்கள் இன்னும் புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு உறுதுணையாக இருக்கும்ங்கிறது. இந்த ஆண்டே வந்து மதுரையில ஒரு நிர்வாகி, நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. இது குறித்தான உங்களுக்கு இல்ல ஏற்கனவே வந்து கன்னியாகுமரியிலும் வந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அதற்கு ஒரு தொடர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி தரப்பு எடுத்துட்டு இருக்கு. அதாவது சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை கூட நமக்கு தெரியும். ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தை சார்ந்த ஒரு நபராக இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பாக வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்த கொலைகள் எல்லாம் நடந்திருக்கு. அண்மையில நடந்த நெல்லையில் நடந்த கொலையாக இருந்தாலும் சரி, இப்படி சட்டம் ஒழுங்கு தறிக்கெட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் வெளிப்படையாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குத்தான் நம்ம வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றோம், சும்மா சொல்லல மாற்றம் வேணும் அப்படிங்கிறத. மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், அது ஒவ்வொரு தனிநபரும் நினைத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத இந்த வகையில எல்லாம் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். என் வீட்டு கூரை எரியாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு உட்காராம இந்த பிரச்சனை அதாவது என்னுடைய வாக்கு மற்றவர்களையும் பாதிக்கும், அதனால பாருங்க இன்னைக்கு என்ன மாதிரி நிலைமையில இருக்குங்கிறத புரிந்து உணர்ந்துதான் நம்ம வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. மதுரையில நடந்த சம்பவம், சீமானவர்கள் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு நேரடியா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சு. அவர் வந்து நேரடியா வரக்கூடாது, அவர் வெளியில போகணும் அப்படின்ட்டு பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதுவும் 2024 தான் நடந்துச்சு. அது குறித்து இதே 2024 கோயம்புத்தூர்ல மாணவர்கள் பெருந்திரளாக சீமானவர்களை நேர்ல சந்திச்சாங்க. பெருந்திரளாக சந்திச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள், ஐயங்கள் இது எல்லாத்தையும் கேள்விகளாக கேட்டு அவங்களுடைய புரிதலை வந்து என்ன சொல்லி வளர்த்துக்கிட்டாங்க. ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஏன் அதை பத்தி நாம வந்து பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. இதெல்லாம் நடக்கும். அதை தாண்டி பாசிட்டிவா நாம் தமிழ் கட்சி ஒரு ரெஃபர்மேஷனை, ஒரு ரெவல்யூஷனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இன்னும் சொல்ல போனா செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி இப்போ நேற்று திருச்சியில் 1000 இளைஞர்களோட அண்ணன் அப்படின்னு சொல்லி தலைப்பில் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வைய தலைமை குழுன்னு பேசினாங்க. நேற்றைக்கும் பல இளைஞர்களை சந்தித்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவர்களை வந்து கட்சியில இணைத்து கொண்டு அவர்களுக்கான ஒரு அரசியல் பாடத்தை பயிற்சியை நேற்று கட்சியினர் வந்து அதிகமாக வெளியேறியது இந்த ஆண்டு தான் அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பொறுப்பாளர்கள் வந்து கட்சி விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீக்கணும் அப்படிங்கறதும் 2024 தான் நடந்துச்சு பார்க்கலாம். அதாவது கட்சிக்குன்னு வந்து எப்பவுமே ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா அந்த வீடு வந்து நீண்ட காலம் வந்து ஒரே பெயிண்ட், ஒரே ஸ்ட்ரக்சர், ஒரே விஷயமா பார்த்தோம் அப்படின்னு நம்மளுக்கு போர் அடிச்சிரும்ல. நாங்க கூட அப்படிதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்க அந்த முகப்பு இது எல்லாத்தையுமே மாட்டணும், வீட்டுக்குள்ள பெயிண்ட் எல்லாம் அடிச்சோம். அந்த மாதிரி மாற்றங்கள் 2024 வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு புத்துணர்வு தேவைப்படுது. ஏன் சில இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி ஸ்டாக்னண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பல தடைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் சரி செய்த ஒரு ஆண்டாக நம்ம பார்த்துக்கலாம். அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து பாடமாக எடுத்துட்டு படிப்பினையாக எடுத்துட்டு அதை சரி செய்யும் நோக்கத்துல நாம் தமிழர் கட்சி அதிகமாக இந்த ஆண்டு வந்து கவனம் செலுத்தி இருக்கு, பயணிச்சிருக்கு அதை நோக்கின்னு சொல்லலாம். இந்த மாதம் வந்து கோவை பாட்ஷா மறைவுக்கு வந்து நேரடியா சீமான் அவர்கள் போயிருந்தாங்க. அதுக்கு பிஜேபியில இருந்து கடுமையான எதிர்ப்பு பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி EVK இளங்கோவன் அவர்களோட இறுதி நிகழ்வுல பங்கேற்று நாம் தமிழ் கட்சியினரே ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க சீமான் மீது. இந்த ஆண்டு நடந்தது அது குறித்தும் சொல்லுங்க. தீமை செய்திருந்தாலும் நமக்கு அவங்களுக்கும் நன்மையை அண்டை அயலானுக்கும் நன்மை செய் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிற மாதிரி உனக்கு வந்து பசி இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்து இருந்தால் அவனுக்கு முதல்ல உணவளின்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம் என்பது வந்து இது தேவை இல்லையா? அது தேவை. எல்லாத்தையும் கடந்து அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அவங்க மேல எங்களுக்கு நிறைய மாற்று கருத்துகள் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன். தலைவர் அங்க அந்த மண்ணுல வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, போர் செய்து கொண்டிருக்கும் போது எதிர்த்தரப்புல இருந்து பல உயிர்கள் வந்து நம்மளுடைய நிலத்துல வந்து இறந்து போன போது அந்த உடல்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து அந்தந்த கவர்மெண்ட் கிட்ட, அந்தந்த அமைப்புகள் கிட்ட திருப்பி கொடுத்த செய்திகள் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து என்ன நினைச்சுக்கலாம், இதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம்ல. அப்படியெல்லாம் இல்லை. அப்போ இங்க வந்து அரசியல் நாகரிகம்னு பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் இருந்திருக்காரும் போது அவருக்கான மரணத்திலும் மரியாதை செலுத்தின்னு தான் தமிழ் தேசியம் சொல்லி கொடுக்குது. அதைத்தான் அவர் செய்திருக்கிறான்றத பார்க்கலாம். ஐயா பாட்ஷா அவர்களை பார்க்கும்போது நீங்க இன்னைக்கு எல்லோருமே வந்து வேற ஒரு மனநிலை எடுத்துட்டு இருக்கும் போது இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்னு சொல்லிட்டு அவர்களுக்காக நாங்க நிப்போம்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் வந்து இந்த கொடுமையான வந்து சட்ட ஒழுங்கே நடந்திருக்கு. அன்னைக்கு சட்ட ஒழுங்கை காக்க தவறியவர்கள் பிற்காலத்துல அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்ன திமுக அந்த வாக்குறுதிகளுக்கு உண்மையாக இல்லை, மக்களுக்கும் அதாவது இஸ்லாமிய மக்களுக்கும் சொந்தங்களுக்கும் உண்மையாக இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக அதை எதிர்த்து கேள்வி கேட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலைக்காக போராடிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நேரில் சென்று அவங்களுடைய இறுதி இரங்கல்ல வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அது வந்து மனித மாண்பு, அரசியல் மாண்பை விட ஒரு படி மேல அப்படின்னு நான் பாக்குறேன். 2024 நிறைவு பெறுது. 2025 அடுத்த ஆண்டு. 2026 தேர்தலுக்கான ஒரு வேகமா பயணிக்கணும் அப்படிங்கறத எல்லா கட்சியுமே இருக்கும். நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடும் 2025? 2025 இன்னும் வந்து வேகமான ஒரு காலமா ஓடிடும் நினைக்கிறேன். ஏன்னா 26ல தேர்தல் அப்படிங்கும் போது இன்னைக்கே உங்களுக்கு தெரியும் கலா ஆய்வெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலா ஆய்வெல்லாம் பண்ணிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ண நினைக்கிறாங்க. எப்படியும் 200க்கு மேல, இன்னும் 340 கூட சொல்லுவாங்க அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உண்மையான அரசியல் மாற்றம் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, மக்களுக்கும் மண்ணுக்கும் நேர்மையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, தலைவனும் உங்களுடைய தகப்பனாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணக்கூடிய நாம் தமிழர் கட்சி, எங்களுடைய பிணக்குகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு சரியான பாதையில நாம் தமிழர் கட்சி இன்னும் வேகமாக பயணிக்கும். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் முன்னுக்கு வைத்து தேர்தலை நோக்கிய பயணமாக 25 அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.